பிரியமானவர்களே, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடும் அடுத்து என்ன நடக்குமோ அல்லது நான் என்ன செய்வது என்று பலவிதமான கேள்விகளோடும் கவலைகளோடும் அமர்ந்த இந்த வார்த்தையை கேட்கிறீர்களோ? இன்றைக்கும் அதற்கான பதிலைத்தான் ஆண்டவர் சொல்ல ஆயத்தமாயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு படகில் சீஷர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு அந்த படவில் இல்லை. இது எப்படி தெரியும் என்றால், நீங்கள் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், கரையில் இருக்கிற ஜனங்கள் அதை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று படவில் இயேசு இல்லையே, சீஷர்கள் மாத்திரம்தானே சென்றார்கள் என்று அவர்கள் அங்கு சலசலக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்படி ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவர் இல்லாத ஒரு படகில் தான் சீஷர்கள் போகிறார்கள். நடக்கிறது என்ன தெரியுமா? முதலாவது பெருங்காற்று அவர்களுடைய வாழ்க்கையில் அடிக்கிறது. அப்பொழுதாவது அவர்கள் அறிந்திருக்க வேண்டும், ஐயோ, நாம் ஆண்டவரை விட்டு வந்து விட்டோமே. ஒருவேளை அவர் இருந்திருந்தால் இப்படி பெருங்காற்று அடிக்கும் போது அவர் எழுந்து அமைதலாயிரு என்ற வார்த்தையினால் அதட்டி அமைதலை உண்டாக்கி தந்திருப்பாரே. நாம் அவரை விட்டு வந்து விட்டோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பெருங்காற்றில் கூட அவர்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது, ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் அவர்கள் தண்டு வலித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது எதிர்காற்றில் 3 மைல் 4 மைல் தூரம் தண்டு வலிப்பது என்பது லேசான காரியம் அல்ல. அது மிகவும் கடினமான காரியம். அப்படி அவர்கள் அவ்வளவு நேரம் தண்டு வலித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேறு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவர்கள் சோர்ந்து போனார்கள் என்பதாக கூட எழுதப்பட்டிருக்கும். அதாவது அவர்களுடைய முழு முயற்சியையும் போட்டும் கூட அவர்கள் எங்கு போனுமோ அங்கு போக முடியாத சூழல் உண்டான போதாவது ஆண்டவரை நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுதும் கூட ஆண்டவரை நினைக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர், இவர்கள் என்னை நினைக்கவில்லையே, இவர்கள் என்னை தேடவில்லையே, என்னை விட்டு தானே இந்த படகை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று எந்த காரியமும் சொல்லவில்லை. இவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து அவர்கள் வராத பட்சத்தில் ஆண்டவரே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வருகிறார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த சீஷர்களுக்கு ஒரு உணர்வு வருகிறது. ஐயோ, நாம் ஆண்டவரை விட்டு வந்தோமே, இப்படி பெருங்காற்று அடிக்கும் போதும் நாம் அவரை நினைக்கவில்லையே, தண்டு வலித்து சோர்ந்து போய் அவ்வளவுதான், இந்த படகின் பயணம்தான் கடைசி பயணம் என்று நினைக்கும்படியான சூழல்கள் நடந்த போது கூட ஆண்டவரே உதவி செய்யும் என்று ஜெபிக்கவில்லையே. ஆனாலும் கூட அவரே என்னை தேடி வந்திருக்கிறாரே என்று அறிந்த சீஷர்கள் அப்பொழுது இயேசுவை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவரை அவர்கள் ஏற்றிக்கொண்ட மறு கணமே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவர்கள் எங்கே போக வேண்டுமோ அங்கே எப்பொழுது போனார்கள் என்று சொன்னால், எப்பொழுது அவர்கள் ஆண்டவரை படவில் ஏற்றினார்களோ அப்பொழுது அவர்கள் போக வேண்டிய திசையை அடைந்தார்கள். ஒருவேளை நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த பெருங்காற்று அடிக்கும் போதே அவர்கள் ஆண்டவரை அழைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அப்பொழுதே அவர்கள் கரையை பிடித்திருப்பார்கள். எங்கே போக வேண்டுமோ அங்கே போய் சேர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அங்கே ஆண்டவரை அழைக்கவில்லை. அதனுடைய விளைவு இன்னும் கஷ்டப்படுகிறார்கள். 3 மைல் தூரம் 4 மைல் தூரம் என்று அவர்களுடைய முழு முயற்சியையும் அங்கே போடுகிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு பலன் இல்லை. அப்பொழுதும் கூட ஆண்டவரை உணரவில்லை. ஆண்டவரை பார்த்தால், என் பிள்ளை சோர்ந்து போயிருக்கிறார், என்னை விட்டு போனது உண்மைதான், வெகு தூரம் போய்விட்டால் உண்மைதான், அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தும் என் ஞாபகம் வரவில்லை உண்மைதான், ஏன் அவள் எவ்வளவோ முயற்சித்து சோர்ந்து போய்விட்டால் உண்மைதான், இப்பொழுது கூட என் ஞாபகம் வரவில்லை என்ற கவலை அவருக்கு இருந்தாலும் அவரே இறங்கி வருகிற நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய
நம்மளுடைய வாழ்க்கை என்னும் படகில் அவர் இல்லாததினால்தான் நாம் எங்கு போய் சேர வேண்டும் என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறோம். பல கேள்விகளோடு பல குழப்பங்களோடு இருப்பதற்கு காரணமும் அதுதான். ஆகவே முதலாவது உங்கள் வாழ்க்கை என்னும் படகில் அவரை ஏற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு, உயரத்திற்கு நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.